தொடர்புல இருக்கிறேன். கர்த்தர் அதை உண்டாக்கிய கொரோனா காலத்துல நான் இருக்கிறேன். அந்த பீரியட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சது. ஆம், நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா, ஆ ஆ கர்த்தர் முதலாவது கர்த்தருடைய கிருபை, 2வது இத நடத்துற அ அ அ வெங்கட் பிரதர், மத்த பிரதர்ஸ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் வந்து இத இந்த என் மூலமா கர்த்தர் குடுக்குற வார்த்தை பிரயோஜனம் இருந்ததுனால தான், தொடர்ந்து இது நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல அ உ அ குட் நியூஸ் வந்து நான் உங்களுக்குள்ள வார்த்தை விதைக்கிறது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல வந்து சில விதைகளையும் விதைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நேர்த்தியா பயன்படுத்தி பாருங்க. நாங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல சபைய ஆரம்பிச்சோம். வாடகைக்கு. ஒரு வீட்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 70 பேர், 80 பேர் நெருக்கமா உட்கார இடத்துல சபை நடத்துறோம். 10 வருஷமா நடத்துனோம் அதே இடத்துல. 10, 12 வருஷமா. இப்ப அதே இடத்த பக்கத்துல ஒட்டி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே 300 பேர் அமரத்தக்க ஒரு இடத்த கர்த்தர் வந்து எங்கள எழுப்ப வச்சிருக்கிறாரு. ஆம், அ அ அ அதுக்காக நான் கர்த்தர ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய பங்கு அதுல இருக்குது. ஆம், ஆ நிச்சயமா தேவன் உங்க விதைகள ஆசீர்வதித்து தருவாராக. ஆம், ஆ அதற்காக கர்த்தர நான் ஸ்தோத்தரிக்கிறேன். திரும்ப இந்த இன்றைக்கு உங்கள் மத்தியில கர்த்தர் வார்த்தையை பகிரும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். அம்மா அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் ஐ திங்க் எனக்கு மன்னிக்கணும். பேர்லாம் தெரியல. மேத்யூ மணி பாஸ்டர் அவங்கலாம் தெரியல. ஒரு தடவ நான் ரொம்ப சோர்ந்து போயி இந்த ஆலயம் தடைபட்டு போச்சு. நின்றுச்சு அப்படியே வந்து. ஆ அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். பிரதர் ப்ளே பண்ணா பெட்டரா இருக்கும். படிப்படியா ஒண்ணொன்னா செஞ்சேன் பாருங்க. ஒவ்வொரு விஷயம் ஒரு நம்ம சொல்றோம். பைபிள்ல வந்து எருசலேம் அலங்கத்தை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செவர கட்டுறதுக்கெல்லாமா அவ்வளவு பெரிய பிரசங்கம் அப்படின்னு தோணுது. ஆனா நம்ம ஒரு செவர எழுப்பும்போது தான் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு, அதுல எவ்வளவு தடைகள் வருது அப்படிலாம் பார்க்கும்போது, செவருன்னு சொல்றோம். சாதாரண செவருன்னு சொல்றோம். அலங்கம்னா என்ன? செவரு தானே கரெக்ட்டா. ஒரு பட்டணத்த சுத்தி ஒரு அலங்கம் கட்டுறது என்னங்க இதுக்கு ஒரு பெரிய இதுவா அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு எதிர்ப்புகள், தடைகள் வந்தாலும், ஆனா கர்த்தர் தான் இருக்கிறத நிரூபிக்கிறார். கர்த்தர் வந்து அவர் அவர் விஷயத்த செஞ்சு முடிக்கிறார். நம்மள வந்து துவக்கின தேவன் முடிக்கிறார். நெறைய காரியங்கள கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. அத செஞ்சிருக்காரு. அப்போ ஒரு பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்க மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவரே ஃபோன் பண்ணாரு பாருங்க. சொன்னாங்க இந்த மாரி. நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி நீங்க கட்டுறத பார்த்து எல்லாரும் கேலி பண்றாங்க. அ அத வந்து அத எப்படியாவது ஈஸியா இடிச்சு போடலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் எவ்வளவு ஃபோர்ஸான காத்த வச்சாலும் அத ஒண்ணுமே செய்ய முடியல. அது அப்படியே நிக்குது. அது சீட்டு கட்டுல கட்டுன மாரி தெரியுது. ஆனா ஒரு பெடஸ்டல் ஃபேன் வச்சு என்ன ஃபோர்ஸா காத்த குடுத்தாலும், அத ஒண்ணுமே செய்ய முடியலன்ற மாரி, பல எதிர்ப்புகள் வந்தா கூட அது அது கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. நாங்க கடந்த வாரத்துல அ அ உள்ள பிரவேசித்து விட்டோம். நிச்சயமா புதிதா 200 ஆத்துமாக்கள கர்த்தர் அங்கருந்து தருவாருன்னு மச்சான், மச்சான் இது ஏதோ இடையில வந்துருது. நான் வந்து ஆக்சுவலா தெரியுது தெரியுதா தெரியலண்ணா? கிளியரா இருக்குதா? தெரியுது பாஸ்டர், தெரியுது. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து நீங்க சொல்லுங்க. நான் வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஐ அம் கோயிங் டூ ப்ளே. சரி, சரி. ஸோ அது அது வந்து நிச்சயமா இன்னைக்கு நம்ம அது அது ரெண்ட் பிளேஸ் தான். ஈவன் தோ நம்ம அத விட வாடகைக்கு போறோம். அங்க ஒத்தி இது அட்வான்ஸ் குடுத்தா அவங்க போறோம். நம்ம கட்டுன பணம் அட்வான்ஸா வச்சுக்கிற போறாங்க. எ இப்ப சொந்த பிளேஸ் அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிச்சய நம்பிக்கை இருக்குது. அங்க போய் ஒரு இன்னும் புதிதா ஒரு 200 ஆத்துமாக்கள், இன்னும் 300 ஆத்துமாக்கள் வரப்போறாங்கன்றது தான் இங்க பெரிய விஷயம். இங்க பெரிய விஷயமே வந்து நம்ம என்ன பண்ணோன்றது இல்ல. அங்க அங்க வந்து என்ன நடக்க போகுதுன்றது தான் ஒரு பெரிய விஷயம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பிரசங்கம் பண்ண இப்ப பண்றீங்களா? சரி. எஸ் பாஸ்டர், நான் இப்ப பண்றேன் நானு. தேங்க் யூ, தேங்க் யூ. சவுண்ட் கேட்டுச்சுன்னா எனக்கு வந்து தம்ஸ் அப் காமிங்க.
ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. இந்த சின்ன சின்ன ஒவ்வொரு போர்ஷனா வந்து பாஸ்டர் காமிச்சிருந்தாரு. அத நான் பார்க்கும்போது எனக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆம், கண்டிப்பா வந்து இது வந்து ஆரம்பம் தான் பாஸ்டர். ஆனா வந்து முடிவு சம்பூர்ணமா இருக்க முடியாது. சபை வந்து பெருகி பெருகும்படியாக, பலுகி பெருகும்படியாக ஆண்டவர் பெரிய கரங்களை செய்வார். அதுதான் எங்களுடைய பிரேயரும். அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய காலத்துக்குள்ளாக நீங்க வந்து பிரவேசித்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நாங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிறோம் பாஸ்டர். யா. சரிங்க. தேங்க்யூ. நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு செல்வோம். அம்மா இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. உங் அ உங்க ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாகிலும் செய்ய எங்கள பலப்படுத்துங்க. எங்களுக்குள்ள தூண்டுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது வார்த்தைய திரும்ப திரும்ப சொன்னாங்க. உமக்காக ஏதாயிலும் ஒண்ணு செய்ய, ஏதாகிலும் ஒண்ண செய்ய அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட்டா அந்த ஏதாகிலும் ஒண்ணு இருக்கு இல்லையா? என்ன ஒண்ண செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு நான் காண்பிக்க போகிறேன். அங்க மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல அ நெறைய வாசிக்கிறனால சரி சில வசனங்கள நீங்க வாசிங்க. சில பகுதிகள நான் வாசிக்கிறேன். மார்க் 16ல 15ஆம் வசனத்த வாசிங்க பிரதர். மார்க் 16, 15. மார்க் 16, 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் இந்த உள்ளவனாகி சொல்லுங்க வாசிங்க பிரதர். கரெக்ட். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். இந்த ஒரு காரியத்த ஆண்டவர் வந்து தேவன் வந்து இந்த பூமியில வந்து மனுஷனா அவதரிச்சு ஒரு மிகப்பெரிய பங்கு நம்மால செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய காரியத்த தேவன் செஞ்சுட்டார். யாராலுமே செய்ய முடியாது. யாராலுமே செய்ய முடியாதனால தான் தேவன் தம்முடைய குமாரன் அந்த பூமியில வந்து அனுப்பி, அவர் வந்து தேவனே மனு அவதாரம் எடுத்து சிலுவைக்கு போய் நமக்கு தெரியும் அதெல்லாம். நம்முடைய பாவங்கள அவர் சுமந்து, நம்முடைய சாபத்த, தரித்திரத்த, வியாதிலாம் அவர் சுமந்து, மனுக்குலத்தினுடைய எல்லா சகலவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரு சிலுவையில உண்டாக்குனார். நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாவத்துல விழுந்துட்டாங்க. அ 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதனால சில அ கான்சிக்வென்சஸ் உண்டாச்சு. அது மனுஷனுடைய எல்லா பகுதியும் பாதித்தது. முதல்ல அவன் மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள உறவ தூரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். உள்ளுக்குள்ள ஒரு பயம், குற்ற உணர்வு, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சரீர பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை. எல்லா விதமான காரியங்களும் அங்க உண்டாயிருச்சு. ஆனா ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரியத்த தான் சொல்யூஷனா குடுத்தார். அவர் வந்து அங்கேயும் இயேசுவ தான் காண்பிச்சார். வேற ஒவ்வொன்னுக்கும் ஒரு பதில் இருக்கலாம். இன்னைக்கு கூட பொருளாதார பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கு. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. மன ரீதியான பிரச்சனைக்கு பல தீர்வு இருக்குது. உண்மைதான். அதெல்லாம் ஓரளவுக்கு கியூர் பண்ணுன்றது உண்மை. ஆனா தேவன் பார்வையிலிருந்து ஒரு மனுஷன் மனுக்குலத்தின் பிரச்சனைக்கு சரியான தீர்வு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, "அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகால் நசுக்குவாய்." அப்படின்னா சிலுவையில போய் அவர் செய்யப்போற சில காரியத்த பேசி முடிக்கிறார். அதாவது அந்த 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 சிலுவையில தேவன் செய்யற காரியங்கள குறித்து சொல்லுகிறார். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு. அது நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷனுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஆ ஆண்டவருக்கு இயேசுவ கொடுக்கிறது. தேவன் பார்வையில இருந்து பார்க்கும்போது அதுதான். வேற வேற அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு இயேசுவ கொடுக்கிறத விட ஒரு பெரிய தீர்வு எதுவும் இருக்க முடியாது. இப்ப அம்மா ஜெபம் பண்ணாங்க இல்லையா? உமக்காக எதையாயிலும் ஒன்றை செய்யணும், எதையாவது ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு ஒண்ணு ஞாபகம் வரணும். இந்த மனுஷனுக்கு எப்படியாவது நாம இயேசுவ கொடுக்க வேண்டும். இந்த மனுஷனுக்கு எப்படியாவது நாம இயேசுவ கொடுக்க வேண்டும். அது பல வழியில இருக்கு. நம்ம சில உதவி செய்றோம். ஒரு ஐக்கியம் வைக்கிறோம். பல காரியங்கள் வழியா செய்றோம். அ சரிதான். சில நேரங்கள்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்ய வேண்டியதையும் செய்யாம விட்டுர்றோம். ஸோ நாம நம்ம என்ன செய்யணுன்ற இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உதாரணத்துக்கு அது வந்து அ நீங்க உங்களுடைய உங்க நம்முடைய நம்முடைய குடும்பத்தாரா இருக்கலாம். நம்ம அம்மா, அப்பாவா இருக்கலாம். நம்ம அண்ணன், தம்பிகளா இருக்கலாம். நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம். மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா இவங்க இருக்கலாம். இந்த வட்டாரமா இருக்கலாம். அல்லது நம்முடைய ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம். நம்ம நண்பர்களா இருக்கலாம். எதிர்பார்க்கவே முடியாது பாருங்க. யார யாரா வேணா இருக்கலாம். நம்ம சில நேரங்கள்ல நம்ம கூட நல்லா அ பழகிட்டு இருக்கிறாங்க.
திடீர்னு அவங்க இல்லாத போதான் அப்ப நமக்கு ஒரு யோசனை வருது. ஆஹா, இவங்களுக்கு நம்ம இயேசுவை பத்தி சொன்னோமா? அவங்க நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே நம்ம வந்து என்ன சொல்லப்போனா ரொம்ப அவங்க மேல சில விஷயங்கள் கோவமா இருக்கும். அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். சாதாரணமா இருந்துரும். ஆனா சில நாட்கள்ல ஒரு கடந்த வாரம் பாருங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து என்னுடைய சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு போற இடத்துல ஒரு ஒரு மிஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனை போல. அவங்கலாம் இது மெடிசின போட்டு உடல்ல கெடுத்துக்கிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா நல்ல ஏஜ் மரிச்சு போனாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டோனே எவ்ரிடே ஸ்கூலுக்கு விடும்போது அவங்கள பார்க்கறது தான் ஒருத்தவங்க அவங்கள. அவங்க இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அச்சச்சோ! இன்னைக்கு அவங்க இல்லையே! அப்ப அவங்களுக்கு என்ன பிரதானமா கொடுத்திருக்கணும்? அவங்களுக்கு பிரதானமா என்ன தேவை? அத கொடுக்காம விட்டுட்டோமோ! நம்ம நான் இல்ல. அவங்க எங்கேயோ தூரமான நம்ம அதெல்லாம் பேச முடியாது. இருந்தாலும் ஒருத்தர் இருக்கிறாங்க, இல்லன்றப்ப நமக்கு வந்து முதல்ல நம்ம என்ன கொடுத்திருக்கணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது, நாம அட்லீஸ்ட் நம்ம நாம இருக்கிற இடத்துல, நம்ம சுத்தி இருக்க வட்டாரங்கள்ல, அ நாம எங்க வேலை பார்க்கிறோம்? என்ன கொடுக்கணும்? நமக்குள்ள அந்த விதை இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நான் எப்படியாவது ஒருத்தருக்கு குடுக்குற சிறந்த கிஃப்ட் வந்து, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவ குடுக்கணும். இயேசு குடுத்த வார்த்தைய குடுக்கணும். சுருக்கமா சொல்லப்போனா, ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. அம்மா ஜெபம் பண்ண மாரி, நான் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சரியா சொல்லப்போனா, சுவிசேஷம் சொல்லுங்க. சிம்பிள். எப்படியாவது நெறைய நேரம் பழகுறோம். ஆனா, சமயம் பார்த்து என்ன பண்ணுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், சுவிசேஷத்தை சொல்லுங்க. நான் அந்த ஒரு காரியத்த நான் காண்பிக்க இருக்கிறேன். ரொம்ப எளிமையா, சுவிசேஷத்த நாம தான் சொல்லணும். தேவன் சொல்ல மாட்டார். சுவிசேஷம்னா என்ன? வாசிங்க பிரதர். சுவிசேஷம்னா என்ன? ரோமர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 16:26. சுவிசேஷம்னா என்ன? ரோமர் 16:26. இயேசு வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் போதும். ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப இங்க போட்டிருக்கு. சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகி என் சுவிசேஷம். நம்ம வந்து நெறைய பேர்ட்ட நெறைய பேசுறோம். அது சொல்றேன், இத சொல்றேன், நெறைய சொல்லிர்றோம். ஆனா வந்து அ என்ன சொல்றத செய்ய மாட்டேன்றோம். ஈவன் நம்ம ஒரு நான் ஹிந்து ஃபேமிலிலருந்து வந்தவன். அவ்வளவு பழகுறோம். அப்பா தான், அம்மா தான், என்னென்னமோ பேசுறோம். பட் தைரியமா என்ன செய்ய மாட்டேன்றோம்? இயேசு இத செஞ்சிருக்காரு உங்களுக்காக. அப்படின்னு சொல்ல மாட்டேன்றோம். இங்க இங்க போட்டிருக்கு. சுவிசேஷம்னா என்னவா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். நல்ல ஆழமா நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். ஒரு மனுஷனுக்கு நான் கொடுக்க வேண்டியது, இயேசு சிலுவையில அந்த மனுஷனுக்காக என்ன பண்ணாரு? இயேசு சிலுவையில அந்த பர்ட்டிகுலர் அந்த பெர்சனுக்காக உனக்காக இயேசு இத பண்ணியிருக்கிறாரு. தனிப்பட்ட விதத்துல செஞ்சிருக்காரு. அந்த அந்த மெசேஜ், அந்த செய்தி, அந்த பிரசங்கம் அத நான் குடுத்திருக்கணும். இன்னொன்னு பாருங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்திருந்தேன் பாருங்க. அப்ப அ என்னோட அம்மாவ செக்கப்க்காக அழைச்சுட்டு வந்திருந்தேன். அப்ப என்னோட உறவினர் வீட்டுக்கு நான் போ வேண்டியது இருந்துச்சு. அங்க அவங்க எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க. எல்லாருமே டாக்டர்ஸா இருக்கிறாங்க. ஐஏ ஐஆர்எஸ் முடிச்சவங்க. இப்படிப்பட்ட உயர ஆட்களா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனை. ஆனா அங்க போ அ இவ்வளவு வருஷம் ஆச்சு. அவங்க ஏஜ் வந்து 70 ஆயிடுச்சு. அ உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஆவியானவர் ஏவுகிறார் பாருங்க. அ உலக பிரகாரமா ஏ லெவலுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம். அவங்க இதெல்லாம் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிதான் இருந்தா கூட, அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தர் வந்து இயேசு பத்தி போல்டா பேச வச்சாரு பாருங்க. அவங்க என்ன கேட்டாங்க. அவங்க ஒரு டாக்டர் அவங்க வந்து, எங்க அம்மா அழுகுறாங்க. "இவன் என்ன இப்படி கிறிஸ்டியனா போயிட்டியான்?" அப்படின்னு அழுகுறாங்க. அவங்க வந்து. ஆனா உடம்பு சரியில்லாதப்ப என்ட்ட தான் ஜெபம் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். ஆனா பாருங்க, "இவன் கிறிஸ்டியனா போயிட்டான்" அப்படின்றாங்க. அப்ப அந்த அந்த டாக்டர் இருக்கவர் கேட்கிறாரு, "அ அ ஏன் நீங்க இந்த இதுக்குள்ள போனீங்க?" அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. "ஏன் நீங்க இதுக்கு இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு போனீங்கங்கிறாங்க." ஆவியானவர் பாருங்க ஏவுறாரு, நடத்துறாரு. ரொம்ப கிளியரா வந்து
நான் வந்து நான் போதிக்கல. நான் வந்து பிரசங்கம் பண்றது ஒரு நபர், அவருடைய பேர் இயேசு. நான் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். ஆனா காஸ்பல் சொல்லிட்டேன். அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, "நீங்க ஏன் என்ன ஆனீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, நான் வந்து பிரீச் பண்றேன். நான் பிரீச் பண்றது ஒரு நபர். அவருடைய பேர் இயேசு. அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் உங்களுக்காக என்ன பண்ணாரு? அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது, நான் நான் உள்ள கடவுள் என் மூலமா வச்ச காரியம் வந்து காஸ்பல். அவங்க அவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கலாம், ஐஏஎஸ்ஸா இருக்கலாம், ஐஆர்எஸ்ஸா இருக்கலாம். பட் ஐ போல்ட்லி டோல்ட் தெம், நான் வந்து உங்களுக்காக இயேசு ரத்தத்த சிந்தியிருக்கிறாரு. அப்படின்னு ஒரு வாய்ப்ப தெரிஞ்சு பாருங்க. அது மிகப்பெரிய சான்ஸ். நம்ம வாழ்க்கையில யாரையும் சந்திக்கும்போது, இப்படிப்பட்ட தருணங்கள நாமாகவே ஏற்படுத்திக் கொள்ளணும். அமையுதோ, அமையலோ. அதுக்காக ஃபோர்ஸா சொல்ல வேண்டியதில்ல. நாம அட்லீஸ்ட் நம்ம அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம எப்படியாவது இவங்களுக்கு ஆண்டவர குடுக்கறணும். இதுல தோல்வியே கிடையாது. இதுல வந்து நீங்க 1000 பேருக்கு சுவிசேஷத்த சொல்லியும், ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல அப்படிலாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியாமன்னு வச்சுக்கங்களேன். ஆனா சொல்லணும், அதான் என் பொறுப்பு. சொல்லணும் என் பொறுப்பு. நான் சொல்லணும். அது எஸ்பெஷலி சம்டைம்ஸ் நமக்கு கூச்சமா இருக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு சொல்றது கூச்சமா இருக்கும். தெரியாதவங்க கூட சொல்ல ஆரம்பிக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம. ஆரம்ப ஆரம்ப நாட்கள் நான் சொல்றேன். சரி, இப்ப இந்த இந்த செய்திய வந்து நம்ம சொல்றது கூச்சப்படக்கூடாது. அது குறிப்பா பார்த்தா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மாமா, அத்தை, பெரியப்பாட்ட சொல்றதுக்கு நமக்கு அப்படியே ஒரு மாரியா இருக்கும். இருக்கு இல்லையா? கரெக்ட்டா. ஆனா வெட்கப்படுற மாரி இருக்கும். பவுலே சொல்றாரு, வெட்கப்படுற மாரி இருக்கு. ஆனா வெட்கப்பட மாட்டேன்றாரு. வாசிக்கலாமா? பிரதர் வாசிங்க பிரதர். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்த வாசிங்க. ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ம். வெட்கப்படேன். ம். முன்பு யூதரிலும் பின்பு ம். கிரேக்கரிலும் ம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ம். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆ இந்த பூமியில பிறந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, அதுல அதோட அது பவர் டூ சேவ், அவன மீட்பதற்குரிய வல்லமை, அவன நரக பாதாளத்த தூக்குற வல்லமை எதுல இருக்குன்னு கேட்டா, அது வந்து சுவிசேஷத்துல இருக்குது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படனாலே சுவிசேஷத்துல இருக்குது. சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அந்த மனுஷனுக்கு சிலுவையில இயேசு என்ன செய்தார் என்பது குறித்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. உன் பாவத்த சுமந்துட்டாரு. உன் சாபத்துக்கு பரிகாரத்த அவரு சுமந்துட்டாரு. நீ இப்படி செய்ய வேண்டியதில்ல. நீ பண்ற புண்ணிய கிரியையினால நீ ரட்சிக்கப்பட முடியாது. நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால உனக்கு மோட்சம் கிடைக்க போறதில்ல. நாம எல்லாருமே பாவிகள் தான். ஆதாம் நிமித்தமா. அத ரொம்ப சுருக்கமா, ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி தெளிவா சொல்லணும் நம்ம வந்து. அந்த அந்த செய்திய அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதுதான் அதுல தான் தேவன் அந்த மனுஷன ரட்சிக்கிறதுக்குரிய வல்லமை வச்சிருக்காரு. தேவன் திடீர்னு தோன்றி யார்கிட்டயும் போயி, "மகனே, நான் தான் மெய்யான தேவன். இயேசு. உன்னை நேசிக்கிறேன்னு" சொல்லவே மாட்டார். அப்படி செய்ய மாட்டாரு. அவசியம்னா செய்வாரு. பட் தட்ஸ் நாட் த வே. எப்படி உலகத்த ரட்சிக்க போறான்னு கேட்டா, இந்த சுவிசேஷம் என்கிற செய்திய நம்மகிட்ட குடுத்திருக்காரு. நான் செய்ய வேண்டியதெல்லாம் மனுக்குலத்துக்கு செஞ்சுட்டு, அத ஒரு மெசேஜா நான் எடுத்து யார்ட்ட குடுக்குறேன்? உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க இப்ப அத என்ன செய்யணும்? சொல்லணும். காஸ்பல் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லணும். என் கூட சுத்தி இருக்கவங்களுக்கு இயேசுவ பத்தி சொல்லணும். நம்ம சாட்சியா இருக்கிறது அப்புறம் வரும். அடுத்த லெவல். ஆனா அட்லீஸ்ட் பேசிக்கா நான் என்ன செய்யணும்? யார பார்த்தாலும் சமயம் கிடைக்கும்போது என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா, அதான் நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே பாருங்க, யாரோ ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டாருன்னா நம்ம என்ன யோசிப்போம்? இவர் ரட்சிக்கப்பட நல்லா இருக்குமே அப்படின்னு அப்படித்தான் முதல்ல எண்ணம் வருது. கரெக்ட்டா? ஆனா அப்புறம் இருக்கிற நாட்கள ஏன் பயன்படுத்த மாட்டேன்றோம்? சரியா? இது ஒரு பழக்கமாவே மாற முடியும். நான் இங்க இருக்க சிலர்ட்ட சொல்றேன். உங்களுக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்த வைக்க போறாரு. பஸ்ல போனா சுவிசேஷம் சொல்லப் போறீங்க. பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணா சுவிசேஷம் சொல்லப் போறீங்க. அந்த மாரி ஆளா மாறப் போறீங்க. அந்த மாரி ஒரு ஃபேவர தேவன் உங்க மேல வைக்கப் போறார். ஹalleluya. ஈஸியா நீங்க வந்து அவங்க அப்ரோச் பண்ணி, சாதாரண பேச்சுவார்த்தைய பேசிட்டே இருக்கும்போதே அப்படியே காஸ்பல கொண்டு போற ஒரு காரியத்த தேவன் ஞானத்த நம்ம எல்லாருக்கும் தருவாராக.
அதுதான் பலன். வேற வழியில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட போறது கிடையாது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அவன பார்த்து பரிதாபப்படுறோம். அவங்ககிட்ட நன்மைய வாங்கிக்க நம்ம நன்மை குடுக்குறோம். எல்லாம் செய்றோம். ரொம்ப க்ளோஸ் ஆனவர் தான். அப்பா தான், அம்மா தான், அண்ணன் தான், அக்கா தான் எல்லாம் சரிதான். என்னங்க குடுக்கணும்னு கேட்டா, குடுக்க வேண்டியது குடுக்கவே இல்ல. என்னன்னு கேட்டா, நம்ம வந்து அந்த அந்த காஸ்பல் அந்த 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 இயேசு பற்றிய நற்செய்தி, அந்த மனுஷனுக்கா இயேசு என்ன பண்ணான்றது என்ன செய்யல? குடுக்கவே இல்ல கடைசி வரைக்கும். என்னென்னமோ பண்ணியாச்சு. ஜெபம் பண்ண அதான் ரெயின்ஹார்ட் போங்கே அவர் ஒரு 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 ஷார்ட்ஸ் வந்துருச்சு. உலகம் முழுவதும் சேர்ந்து ராபா லாபா தாரா ஹாதா லாபான்னு பிரேயர் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ரட்சிக்கப்பட முடியாது உலகம். யூ ஹேவ் டு கெட் அப். எழுந்திருந்து போய் சுவிசேஷத்தை சொன்னாதான் உலகம் ரட்சிக்கப்படுன்றார். உண்மை. தேர் இஸ் a பார்ட் ஃபார் பிரேயர். அதுக்கு ஒரு ஒரு பங்கு இருக்கு ஜெபத்துக்கும். ஆனா முக்கியமா உலகம் ரட்சிக்கப்படணும்னா நாம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்ப நாம இதை வந்து நாம இன்னைக்கு இது ஒரு பொதுவா எடுக்காம தனிப்பட்ட விதத்துல நான் இயேசு ஏதாவது ஒரு வழியில அத அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த கடையில காஃபி குடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நாம என்ன செய்யணும்? இயேசுவை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும் ஏதோ ஒரு விதத்துல. அத மாதிரி நம்ம மனதை வைத்துக் கொள்வோம். அது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் வந்து வீக்லி ஒன் டே வந்து சுவிசேஷம் சொல்ல போறேன். சில ட்ராக்ஸ் எடுத்துட்டு போறேன். அல்லது அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பா செய்யுங்க. நம்ம எல்லாருமே செய்வோம். நாங்களும் சபையை ஆரம்பிக்க போறோம். ஒரு 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 2 or 3 இயர்ஸ் நாங்க அவுட்ரீச்சஸே போகல. சின்ன பிளேஸ்ல இருந்து இப்பதான் போயிருக்கிறோம். ஸோ நாங்க வந்து அவுட்ரீச்சஸ் போக ஆரம்பிக்க போறோம். கிராமங்கள் இந்த மாதிரி எந்தெந்த வகையில வந்து ஆற்றல் கொடுக்குறோமோ அதை செய்ய போறோம். அப்ப நம்ம தனிப்பட்ட விதத்துல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன் இது நான் வந்து பாஸ்டர் அழைக்கப்படுறதுக்கு முன்பாகவே அதை செய்து பாருங்க. சர்ச்சுக்கு வந்து காலையில முதல் ஆராதனைக்கு வந்துட்டு 2வது ஆராதனைக்கு வந்துட்டு தமிழ் ஆராதனை முடிச்சுட்டு தேர்ட் சர்வீஸ்ல வந்து சண்டே கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு 1 மணி ஆயிரும் 1:30 மணி ஆயிரும். வெளியே எங்கேயாவது டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பீச்ல போய் காஸ்பல் அறிவிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் வந்து பைபிள் ஸ்டடி அன்னைக்கு ஈவினிங்கே ஒன்று இருக்கும். அதை அட்டன் நைட் 9 o'clock தான் போகும். மனம் இருந்தால் மார்க்க முடின்ற மாதிரி எங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கும் காஸ்பல் வேணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு 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 உங்க சூழ்நிலை பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏதாவது வகையில நான் வந்து காஸ்பலை சொல்ல போகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை திறப்பாராக. ஆமென். அறியப்படாதவங்களுக்கு நான் சொல்லணும். அப்ப அப்ப அவரே சொல்ல பாருங்களேன், வெக்கம் வரும், வெக்கமா இருக்கும். வெக்கமா அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். ஏன் சொல்லணும்னா வெக்கமா இருக்கு. ஆனா வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நான் சொல்ற செய்தியை மட்டும் அவன் கேட்டு விசுவாசிச்சிட்டானா அவனோட ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு அதுதான் தேவபலனா இருக்கிறது. அவனை ரட்சிக்கக்கூடிய வல்லமை நான் சொல்ற அந்த 5 நிமிஷம் செய்தியில இருக்குது. இப்ப இதை நான் என்ன செய்யணும் பாருங்க, யோசித்து பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். ஆனா உலகத்துறதுக்கு முன்பு கர்த்தர் அறிஞ்சிருந்தாரு. தமது குமாரனை முன்குறிச்சாரு. குமாரனை வருவேன்னு அறிவிச்சாரு. குமாரன் இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் சிலுவைக்கு இந்த பூமியில ஊழியம் பண்ணாரு. சிலுவைக்கு போனாரு. அடிக்கப்பட்டாரு, மரித்தார், ரத்தம் சிந்தினாரு, உயிர்த்தெழுந்தாரு. எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ஆனா கடைசியில இத வந்து ஒரு மனுஷன் தான் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. காட்வேர்ட் பார்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட். அது வந்து நம்மளால செய்யவே முடியாது. அதுக்கு நம்மளால செய்ய முடியாதுன்னு ஆமா யார் பாவத்தையும் சுமக்க முடியாது. அந்த கடினமான பகுதியை ஆண்டவர் செஞ்சுட்டார். இப்ப இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுல எனக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பார்ட்ஸ் கொடுக்குறாரு. நீ என்ன செய், நான் ஒண்ணு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இந்த செய்தியை போய் சொல்லு. இது உன் வேலை. இன்னும் சொல்ல போனா ரட்சிக்க வைக்கிறது உன் வேலை கிடையாது. சொல்றது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. விசுவாசிக்க வேண்டியது அந்த மனுஷனுடைய வேலை. அவன் உள்ளத்தை திறக்கிறது கர்த்தருடைய செயல். ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம அதை பத்தி பாதர் பண்ண வேணாம். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவோம், விசுவாசி அதன் ஆக்கணும் தீர்க்கப்படுவான்னு அவர் முடிச்சிட்டார். ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு பார்ட் இருக்குது. நம்ம அது வரைக்கும் ஜெபிக்கலாம். இந்த சீடை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பா முளைக்கும். வெரி எக்ஸப்ஷன், ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம வந்து ஃபெடப் ஆகுறோம் சில காரியங்கள்ல. ஆனா வந்து கண்டிப்பா அது நடக்கும். நம்மளும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு யாரோ சுவிசேஷம் சொன்னாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லணும். வாசிங்க பிரதர். ரோமர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லணும். வாசிங்க பிரதர். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்?
பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. போதும் பிரதர், தேங்க்யூ. அப்ப இங்க அழகா போட்டிருக்கு. நான் வேற ஒரு பிரசங்கம் என்ன இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். சுவிசேஷத்தை மனுஷன்தான் சொல்லணும். தேவதூதன் சொல்ல மாட்டான், பரிசுத்த ஆவியானவர் சொல்ல மாட்டார், தேவன் சொல்ல மாட்டார், இயேசு சொல்ல மாட்டார். தெய்வீகம் அதுல இன்வால்வ் ஆகாது, டிவைன் இன்வால்வ் ஆகாது. மனுஷிகமா இருக்கிற நாம தான் சுவிசேஷத்தை சொல்ல வேணும். சொன்னதுக்கு அப்புறம் அதை கொண்டு தேவன் வேலை செய்கிறார். அப்ப இங்க 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 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இதுல பாருங்களேன், ஒரு ஒரு இப்பயே சொல்லிடு மறந்துடும். சரி, அது கடைசியா பார்த்தோம். இப்ப வாங்க போடுவோம். 15 ரிவர்ஸ் இருந்து வாசிங்கன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இது பிரசங்க ஒரு பாஸ்டர் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. யாராவது போய் சொன்னாதானே போகணும். முதல் இதை பத்தி பாஸ்டர் பத்தி ஒரு அழைக்கப்படலை பத்தி பேசுது. ஆனாலும் நம்ம விஷயத்துக்கு வருவோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப ரிவர்ஸ் வாசிங்கன்னா, பிரசங்கிக்கிறன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்புறம் போட்டிருக்கு, அவரை குறித்து கேள்விப்படாத எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளும்? ரிவர்ஸ்ல வாசித்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா அவன் விசுவாசிக்கணும். நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, தெரியாது நான் சொல்ல வரல. ஒரு ஆண்டவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆண்டவரா சேவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் முன்ன ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா ஆண்டவரை பத்தி முதல் அவன் கேள்விப்படணும். கேள்விப்படணும்னா அதை யாரோ அவனுக்கு சொல்லணும், பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கணும் யாரோ போய் அனுப்பப்பட்டு சொல்லப்படணும். அப்ப யாரோ ஒருத்தர் போகணும். பாஸ்டரை விட்டுருவோம். பாஸ்டருக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு, அழைக்கப்பட்டவனுக்கு அந்தந்த வேலை இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. இது நீங்க ஜெனரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தர் போய் சொல்ல போகும்போதுதான், சொல்லும் போதுதான், அதுதான் அங்கதான் அது ஆரம்பிக்குது. அதை சொல்லும் போதுதான் அவங்க கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க காதல் அது விழுது. அது கேள்விப்பட்ட பிறகுதான் அதை என்ன பண்றாங்க, அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சொல்ற ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும், எல்லாரும் இன்க்ளூடட், சுவிசேஷத்தை பிரசையுங்கள், சொல்லுங்கள் என்றார். சொல்ல வேண்டியது மாத்திரம் தான் என் பொறுப்பு. அப்ப யாரோ ஒருத்தர் என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்கு நான் ஒரு 3 சம்பவத்தை காண்பிச்சு ஒரே ஒரு நன்மை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப மணி 7:20 ஆச்சு, இன்னொரு 1/4 மணி நேரம். ஒரு 3 சம்பவம் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் போங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இனிமேல் நான் வாசிக்கிறேன், ஏன்னா ஸ்டோரி மாதிரி இருக்கும். அப்போஸ்தலர் 8 எடுத்துக்கொள்ளலாமா? நான் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்னு கேட்டா இயேசுவை பத்தி சொல்லணும். சொல்ற கொஞ்ச நேரத்துல எதையும் சொல்லிட்டு கதையெல்லாம் அடிச்சுட்டு அவங்க பிரச்சனையை 1/2 மணி நேரம் கேட்டுப்பட்டு சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இயேசு பத்தி சொல்லாம விட்டுறக்கூடாது. சில பேர் அப்படி யோசிச்சிருப்பாங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். நீங்க எல்லாரும் பைபிள்ல நீங்க பாருங்க பொறுமையா. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம் இருந்து, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஸ்டோரி மாதிரி பார்க்க போறோம். தெற்கு முகமாய் எருசலேம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அற்புதமான காரியம். யாரு? கர்த்தருடைய தூதன். அவர் சொல்றாரு, பிலிப்பு எங்கேயோ ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா திடீர்னு என்ன செய்யறாரு, நீ எழுந்து இந்த ப்ராப்பரான வேயை கொடுக்குறாரு. எருசலேம்ல இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. கேள்விலாம் கேட்காத, போ. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் இயேசு நாமத்துல, இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய போக்கும் வரத்து அது டிவைனா ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஆமென். நீங்க சாதாரணமா கடைக்கு போக மாட்டீங்க. நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா, ஒரு வேலையை போனீங்கன்னா அங்க கூட டிவைனா வழிநடத்தப்படுவீங்க. அங்க கர்த்தர் உங்களை மற்றவர்களை ரட்சிக்கும்படி சுவிசேஷத்தை சொல்ல வைப்பார். இயேசு நாமத்துல சொல்லுவாரு. ஆமென். அப்ப இங்க அப்படி நடக்குது. ஏன் நான் கேட்கிறேன், கர்த்தருடைய தூதன் தானே பிலிப்பை சொல்லுது. ஏன் கர்த்தருடைய தூதன் போக மாட்டாரா? போக மாட்டாரு. அவர் செய்ய மாட்டாரு. அதான் அங்கதான் விஷயம். அப்ப அங்க அந்தப்படி அவன் எழுந்து போனான். நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அந்த சம்பவத்துல அங்க யாரு வர்றா? எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தா என்பவளுக்கு மந்திரி, ஓப்பனா சொல்லப்போனா பினான்ஸ் மினிஸ்டர், அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவன். ஆனா பினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டு இருக்காப்ல.
எங்க வந்திருக்காரு? எருசலேம் ஆலயத்துக்கு வந்து தொழுது கொண்டு போறாரு. அப்படி போகும்போது 28 வசனத்தை போட்டிருக்கு. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். பைபிளை வாசிக்கிறாரு. ஆனா புரியல. ஆவியான அடுத்து போட்டிருப்பார் 29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பனை சொன்னார். நான் கேட்கிறேன், முதல்ல கர்த்தரே தூதன் வந்தாரு, அடுத்து யார் வந்திருக்கா? ஆவியான் வந்திருக்காரு. ஏன் ஆவியான் சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டார். ஆவியானவர் வந்து பிலிப்பிட்ட சொல்லுவாராம், பிலிப்பு நீ போய் இடத்துல சேர்ந்துக்குன்னு சொல்லுவாராம். ஏன் அந்த ஆவியானவரே போய் யார்கிட்ட சொல்லலாம்? அந்த மந்திரிகிட்ட பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாம் இல்லையா? ஆனா பேச மாட்டார். யாரா ஒருத்தர் போய் ஒரு மேன் தான் என்ன செய்யணும்? காஸ்பலை சொல்லணும். ஒரு அழைக்கப்பட்டவன் சொல்லணும். அப்புறம் எல்லாருமே காஸ்பல் சொல்லணும். அப்ப அங்க போய் இப்போ சொல்றாரு. அங்க வாசிப்போம். 30ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அருமையான வார்த்தை சொல்றான், வாசிங்க. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒருத்தன் சொல்லலாம் எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்கிறான். இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நம்முடைய சொந்தக்காரங்களுக்கோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ வரக்கூடாது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம அதை எதிர்பார்க்க வேண்டும். அவங்க கேட்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது வழி நம்ம தான் கேட்க வழி உண்டாக்கணும். நான் இப்படி பண்ணலாம் பாருங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்க அப்படின்னா அந்த அந்த அதுல வந்து அதை வந்து நீங்க ஒரு பாஸ்டர் கூப்பிடுவீங்க, என்னையும் கூப்பிடலாம், சரியா? ஃபங்க்ஷன் நடத்துங்க. நடத்துறது வந்து அது வந்து உங்க முழு நோக்கமும் வந்து அவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? பிரம்மாண்டமா பண்றோம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. நம்ம ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காஸ்பல் மீட்டிங் மாதிரி நாம செய்யலாம். ஒரு நல்ல வழி அது. ஏன்னா யாரு வருவா? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு சுத்தி இருக்க எல்லாரும் வருவாங்க. உறவினர் வருவாங்க. ரொம்ப அழகா யாராவது காஸ்பல்ல மக்கள் நேசிக்கிற கத்தன்னு பேசக்கூடாது. கிளியரா 10-15 நிமிஷத்துல அவங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது. சில பாருங்க கல்யாண வீட்டுல போட்டு 1.5 மணி நேரம் ஆராதனை ராபாதா லஹாந்தா லாமான்னு இருப்பாங்க. அதெல்லாம் சரி நல்ல ப்ராப்பரா வந்து, ஏன்னா அறியாதவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ குழப்பாத ஆளுகளை வர வச்சு நீங்க என்ன செய்யணும்? அதுல ஒரு 10 நிமிஷம் காஸ்பல சொல்ல வச்சிரு. ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரெக்டா. நீங்க நிறைய பிரியாணி ரெடி பண்ணி, கேக் ரெடி பண்ணி, அது இது ரெடி பண்ணி பண்றோம். அது வந்து என்ன கேட்டா அது காஸ்பல் மீட்டிங். இனிமேல் யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இனிமேல் நீங்க நடத்துறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரியா? கடை வெட்டுறோம், ஆடு வெட்டுறோம், பிரியாணி போடுறோம். ஓகேவா? முடிவுல சுவிசேஷத்தை சொல்லி அனுப்புறோம் எல்லாருக்குமே. சின்ன நல்ல ஆப்ஷன் செய்யணும் அந்த மாதிரி, சரியா? அதனால இந்த மாதிரி சான்ஸை விட்டுறாதீங்க. அதை மாதிரி செய்யுங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சொல்லணுமே அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அதான் சொல்ல வரேன். பாயிண்ட்டுக்கு எங்க வரேன்னு கேட்டா அங்க வாசிப்போம் 32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அப்படியே வருது. 34ஆம் வசனத்தை வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவனை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த ஏசாய புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவரு வரும். அவர் நம்முடைய நிமித்தம் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நொறுக்கப்பட்டார். அவரு இந்த அவர் யாருன்னு கேட்கிறாரு இவர் வந்து. சரியா? அப்ப வாசிங்க 35 வாசிப்போம் எல்லாரும் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். முடிஞ்சு கதை. பாயிண்ட் என்ன? ஜீசஸ். அந்த அவர் யார்? இயேசு. இயேசுவை நான் கொடுக்கணும். இயேசு என்ன பண்ணாரு? அப்ப அந்த பிலிப்பு சொல்லியிருப்பாரு, அந்த அவர் இயேசுவை குறிக்குது, அந்த இடத்துல ஓம் பேரை போட்டுக்கோ. இயேசு ஓமிர் நிமித்தம் அடிக்கப்பட்டார், இயேசு உன்னுடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அதை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க கீழே பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அன்னைக்கே ஞானசானம் எடுத்துட்டார். நல்லா கவனிங்க. ஆப்பிரிக்க தேசத்துல ரட்சிக்கப்பட்ட முதலாவது மனுஷன் இந்த மனுஷன் தான், இந்த பினான்ஸ் மினிஸ்டர். இன்னைக்கு ஆப்பிரிக்க தேசத்தை நீங்க யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு சர்ச்சிலையும் 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு காஸ்பல் மீட்டிங் நடந்தா லட்சக்கணக்கில் கூடுறாங்க. ஆனா இது எல்லாவற்றுக்கும் விதை எது தெரியுமா? எருசலேமுக்கு வந்த இந்த பினான்ஸ் மினிஸ்டர் பிலிப்பு மூலமாக, பிலிப்பு ஆவியான வார்த்தை கேட்டு எழுந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கி இயேசுவை பத்தி கரெக்டா சொல்லி அனுப்பிச்சதுனால இன்னைக்கு ஆப்பிரிக்கா கண்டமே வந்து ரசிக்கப்பட்டிருக்கிறது.
சாதாரணமா நினைக்க போறீங்களா? நீங்க ஒரு ஆள், நான் ஒரு ஆள். நான் இவருக்கு சொன்னா என்ன ஆக போகுது? இந்த சின்ன பையனுக்கு சொன்னா என்ன ஆக போகுது? அப்படி அற்பமா நினைக்கக் கூடாது. காஸ்பல் வந்து பவர்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா அதான் சொன்னேன். அந்த மனுஷன் ரட்சிக்கிறதுக்கு தேவ பலன் கடவுளே தம்முடைய பவர எங்க வச்சுட்டான்னு கேட்டா, ரட்சிக்கிறதுக்கு காஸ்பலுக்குள்ள வச்சுட்டார். இயேசுவை பற்றிய செய்திகள் வச்சுட்டார். இத மட்டும் ஒரு மனுஷன் நம்பி, ஆழமா நம்பி, அத சொன்னான் அப்படின்னா, அப்ப பாருங்க பிலிப்பு, பவுலு, பேதுரு என்ன பண்ணாங்க? அற்புதம் பண்ணாங்க, அற்புதம் பண்ணாங்க. பாருங்க அற்புதம் பண்ணியுமே நெறைய பேர் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயித்து வலிக்கு வலிக்குது, வயித்து வலி சுகமானா போயிடுறாங்க. உங்க கோயில்ல ஏதாவது பண்றாங்க, நாங்க வச்சுக்கன்னு போயிடுறாங்க. வயித்து வலி சுகமாறது நல்லது, தோத்திரம். ஆனா அது ஒரு அதனால. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த காஸ்பலாவ நம்பணும். நம்ம தெளிவா சொல்லணும். வெட்கப்படக்கூடாது. தெளிவா இப்படித்தான் சும்மா சும்மா கதை அடிச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சரியா? இன்னொரு சம்பவத்துக்கு போவோமா? அப்போஸ்தலர் 10 அப்போஸ்தலர் 10 எடுத்துக்கலாமா? அங்க போங்க. அங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன? திரும்ப ரிமெம்பர் பண்ணலாமா? காஸ்பல நான் தான் சொல்லணும். காஸ்பல்னா என்ன? இயேசு பற்றிய நற்செய்தி. காஸ்பல தேவன் சொல்ல மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது. அதுல வந்து அ முழுவதும் வாசிக்க முடியாது. பிரதர் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5, 5, 6 வாசிங்க பிரதர். 5, 6. அப்போஸ்தலர் 10, 5, 6. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். இல்ல அப்போஸ்தலர் 10, 5. சாரி. இப்பொழுது இப்பொழுது நீ போய் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாய் சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நம்ம சுருக்கமா பார்த்துடலாமா? நீங்க முடிஞ்சா வீட்டுல உட்காந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. எளிமையா நான் சொல்லிடுறேன். ஆனா நீங்க வாசித்து பார்க்கும்போது தான் நல்லா ஆழமா பதியும். சிம்பிளா சொல்றேன். அதாவது முதலாவது ஒரு புறஜாதியை ரட்சிக்கப்பட போறான். ஒரு தேவன் அறியாத இந்து குடும்பம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 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 புறஜாதி ரட்சிக்கப்பட போறான். அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு நல்ல ஒரு தேவ பக்தி உள்ளவன். நல்லா ஜெபம் பண்றான். தான தர்மங்கள்லாம் பண்றான். தேவதூதன் வர்றான் கொர்நேலியு வீட்டுக்கு. வந்துட்டு, "அப்பா இந்த மாரி உன் ஜெபங்கள்லாம் தேவ சமூகத்த வந்து எட்டுச்சு" அப்படி சொன்ன உடனே காஸ்பல் சொல்லல. பாருங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க. தேவதூதனை அனுப்பி பிரசன்னமாகி வச்ச தேவன், அந்த தேவதூதனை வச்சு கொர்நேலியுக்கு என்ன செய்ய சொல்லல? காஸ்பல சொல்ல சொல்லல. என்ன செய்ய சொல்றாரு? "எப்பா நீ ஒண்ணு பண்ணு. நீ உங்க வீட்ல வேலைக்காரங்கள யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி கிளம்பு முதல்ல. அவன் தான் வரணும். யாரோ ஒருத்தன் வரணும்." அந்த காலத்துல முதல்ல பிரசங்கியாரு. நீ யோப்பா பட்டணத்துக்கு போய் அங்க மனுஷர் அனுப்பி பேதுன்னு ஒரு ஆள் இருப்பான். ஒரு பாஸ்டர் இருப்பாரு. அவர அனுப்பி அவன் தான் வரணும். வேற யாரும் அவர் தான் வரணும். அப்புறம் நம்ம பத்தி அப்புறம் வர்றேன். அந்த 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 அழைக்கப்பட்ட அந்த பாஸ்டர் வரணும். அட்ரஸ் குடுக்குறேன் நோட் பண்ணிக்கோ. தோல் 12 சுயம் சீமோன் இருக்கான்ல, அவன் வீட்ல தங்கி இருக்காரு அந்த பேதுரு. வீடு எங்க இருக்குன்னு கேக்குறியா? அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கப்பா. லொகேஷன் சரியா சொல்றேன். இன்னைக்கு போடுறோம் இல்லையா? கரெக்ட்டா அது மாரி. அது ஆண்டவர் சொல்றாரு. கடலோரமா இருக்கும். காத்து வீசும். அந்த தென்னை மரம் இருக்கும். எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க ஆண்டவர். தேவதூதன் பேசுறாங்க. அதான் நான் சொல்றேன். உங்கள கரெக்ட்டா நடத்துவார் கர்த்தர். உங்களை என்னையும் கர்த்தர் கரெக்ட்டா நடத்துவார். நாம விரும்பணும் அப்படின்னு சொன்னா. கர்த்தாவே சிந்திச்சு பாருங்க. நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொன்னா எப்படின்னு யோசித்து பாருங்க. ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொன்னா யோசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அங்க போறாங்க. அங்க போனா அங்க ஒரு விஷயம் நடக்குது. கொர்நேலியு தான் வீட்ல இருக்க வேலைக்காரன சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. அங்க போனா அங்க பேதுருக்கு ஒரு சொப்பனம் வருது. அவர் என்னன்னா வந்து யூதன் தான் ரட்சிக்கப்படுறான். மத்தவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவன் மண்டைய மாத்தணும். இந்த பாஸ்ட் பாருங்க இப்படி இருக்காங்க. நிறைய பேர் பாஸ்ட் மாறதில்ல. அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன். பிரசங்கத்துல சொன்னிட்டாங்க. இந்த அவர் பேர் என்ன? ஒரு ஆக்டர் இருக்காரு. அரவிந்த் சாமி. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அமைதியா இருக்கீங்க. அந்த காலத்துல மாப்பிள்ளை பார்த்தா அரவிந்த் சாமி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி அந்த அரவிந்த் சாமி சொல்றாரு. ஒரு ஆக்டருங்க. அவர் சொல்றாரு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் நல்லவரா தான் இருப்பார்.
ஒரு மனுஷன் அறிவு பாருங்க. கடவுள் இருக்காரு இல்லைன்னா அப்புறம் விட்டுரு. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? அவர் நல்லவரா தான் இருக்க முடியும்னு ஒரு ஆக்டருக்கு அறிவு. அவரை அந்த போஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, கடவுளை பத்தி மூட நம்பிக்கையை சொல்லாதீங்க, கடவுள் நல்லவர்னு சொல்லி கொடுங்க, கடவுள் தண்டிப்பாருன்னு சொல்லி தராதீங்க அப்படின்னு போட்டுருக்கு. நான் அந்த போஸ்ட் ஷேர் பண்றேன் எப்படிங்க. ஒரு அவர் பாஸ்டர் கிடையாது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் மாற வேண்டி இருக்குது. அப்ப இங்க இந்த பாஸ்டருக்கு மண்டபங்கள் என்னன்னா, நீங்க தான் ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படக்கூடாதா அப்படி இப்படின்னு இருக்கு. மண்டை கழுவுறார் ஆண்டவர். இங்க வா, ஒரு துப்பட்டி இறங்குது, அந்த துப்பட்டில சகலவித மிருகங்கள் இருக்குது, அடித்து புசி. இந்த அவன் சொல்றான், ஆண்டவர் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், போட்டேன்னா அசைவம் நம்ம மாறிட்டோம், எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்றாரு. ஆண்டவர் ஆண்டவர் சுத்தப்படுத்துறத தீட்டுன்னு எண்ணாத, கர்த்தர் எல்லாரும் சுத்தப்படுத்திட்டாரு அப்படின்னு இவன் மண்டக்குள்ள கழுவுறாரு. அந்த சொப்பனை முடிஞ்ச உடனே வீட்டு வாசல் தட்டிட்டாங்க, பயப்படுறாரு. திரும்ப ஆக எவன்கிட்ட பேசுறாரு, போ நான் தான் அனுப்பிச்சுட்டேன். அங்க போறாங்க, கொர்நேலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்ப இதே சம்பவத்தை 2 பேர் நீங்க வாசித்து பாருங்க, உட்காந்து வாசித்து பாருங்க. இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணி கொர்நேலி சொல்றான், என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது 2 பேரும் அதே மாதிரி திரும்ப சொல்றாங்க. நீங்க வாசி 3 முறை 2 அதிகாரத்துல இந்த மேட்டர் திரும்ப திரும்ப வருது. பேதுரும் திரும்ப சொல்லுவாரு இந்த துப்பட்டி சம்பவத்தை, கொர்நேலி திரும்ப சொல்லுவாரு. நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், தேவதூதன் வந்தா அவங்க அழைப்பிக்க சொன்னாரு, நான் வந்தேன். இப்ப அப்ப வந்து இவர் சொல்லுவாரு, அங்க வாசிப்போம் எல்லாரும். பிரதர் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். சரி, எதுக்காக காத்திருந்தான்? 22 வாசிங்க பிரதர், 22 வாசிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100 உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இவ்வளவு பேர் கொர்நேலி பார்த்தாரு, வீட்டுக்கு பிரசங்கர் வரப்போறாரு, விடல. விசேஷித்த நண்பர் ஒரு எல்லாரையும் கூட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நிரப்பிட்டார், வீடே நிரம்பி இருக்கு. என்ன எதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன போது, உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு. திரும்ப திரும்ப இதே அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்ப கொர்நேலி சொல்லுவாரு, உங்க மூலம் ஆண்டு என்ன சொல்ல போறாரு, அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் போட்டிருக்கு பின்னாடி, இது நிமித்தமாக பேதுரு வந்து அந்த இடத்துல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாராம், பிரசங்கம் பண்ணாரு போட்டிருக்கும். 36ல போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பத்தி பேசுறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினால் வல்லமையால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு பேசிட்டே வர்றாரு. எல்லாரும் என்ன அப்ப அங்க வந்து இவ்வளவு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, இவ்வளவு காரியத்தை அலைன் பண்றாரு ஆண்டவர் வந்து. பேதுருட்ட பேசுறாரு, கொர்நேலிட்ட பேசுறாரு, தேவதூதன் போறான், எல்லாரும் அலைன் ஆகி கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அங்க இயேசு பத்தி சொல்றாங்க. நமக்கு தெரியும் இந்த சம்பவத்துல எக்ஸப்ஷனலா நடக்குது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க, எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. இந்த மாதிரி அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகுது இயேசு நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க, எல்லாரும் காஸ்பல் கேட்க போறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற போறாங்க, எல்லாரும் அபிஷேகம் பெற போறாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க பைபிள்ல ரியலா போட்டிருக்குங்க. பைபிள் நடந்தது கண்டிப்பா நடக்கும். நான் நம்புறேன் இயேசு நாமத்தினால. நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா, அப்படி ஒரு அற்புதம் வருங்காலங்கள் நடக்க போகுது இயேசு நாமத்தினால. அங்க உள்ளுக்குள்ள ஒரு அற்புதமும் நடக்கல. கண்ணு சுகமாகிறது, காது அதெல்லாம் நடக்கல. சம்திங் ஹேப்பன். அங்க வந்து அப்ப காஸ்பல் போய் வேலை செய்யுது. அந்த நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இந்த சம்பவத்துல இருந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீங்க ஆனா தயவு செய்து மறுபடியும் நீங்க 11 வாசித்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். தேவதூதன் இன்வால்வ் ஆகிருப்பான், ஆவியான் இன்வால்வ் ஆயிருப்பாரு, தேவன் இன்வால்வ் ஆயிருப்பாரு. ஆனா யாருமே காஸ்பல் சொல்ல மாட்டாங்க. பர்டிகுலரா பேதுரு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் காரியம் நடக்கும். அதே போல இன்னைக்கு நாம யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில போய் இயேசு பத்தி சொன்னாதான் காரியம் மாறும். நான் தான் சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அங்க போங்க, கடைசி சம்பவத்தை வாசித்து முடிச்சிடும். லூக்கா 16 போங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம்.
எவ்வளவு முக்கியம். லூக்கா 16 போங்க. லூக்கா 16:19 சொல்றது எவ்வளவு முக்கியம் பார்க்கலாமா? வாசிப்போமா? லூக்கா 16:19 நான் வாசிக்க போறேன். இந்த சம்பவத்தை லைட்டா சொல்லிடுறேன், கேளுங்க. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் இருப்பான். அவன் ரொம்ப நல்லா சம்பிரதாயமா வாழ்றான்னு போட்டிருக்கும். அங்கதான் ஏழை லாசர் இருப்பாரு. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுல 2 பேரும் மரிச்சு போயிட்டாங்க. லாசர் ஏழை லாசர் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபிரகாம் மடியில கொண்டு விடப்பட்டாரு. இவன் பாதாளத்துக்கு போயிட்டான். சரியா? ஐஸ்வர்யா இருந்தனால கிடையாது. லாசர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை விசுவாசிச்ச ஒரு ஆளு. இந்த ஐஸ்வர்யவன் விசுவாசிக்காத ஒரு ஆள். அவ்வளவுதான். ஐஸ்வர்யா இருக்கிறதா யாரும் நரகத்துக்கு போறது கிடையாது. அது வேற டாபிக். இங்க விஷயத்துக்கு வருவோம். பார்க்கலாமா? அங்க வாசிங்க. 23 வாசிங்க பிரதர். 23 லூக்கா 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இப்ப பாருங்களேன், 24ஆம் வருஷத்துல ஒரு இது போட்டிருக்கு. அற்புதமான ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு இத புரிந்து கொள்றோம்னு தெரியல. கர்த்தர் நம் கண்களை திறப்பாராக. அங்க ஒரு பாதாளத்துல ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. என்ன ஜெபம் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி என் நாவல விட்டு என் நாவை குளிர பண்ணுங்க. ஒரு மனுஷன் மரிச்ச பிறகும் அவனுக்கு கண்ணு இருக்குது. ஏன்னா தூரத்துல மேல பாக்குறான். நாக்கு இருக்குது. அவனுக்கு தாகம் எடுக்குது. நம்ம நினைச்சிடறோம், ஒருத்தர் மனுஷன் மரிச்சிட்டான்னா அவனுக்கு எந்த சொரணையும் இருக்காது. அப்படியே அவன் எரிவான், கொல்லிக்கட்டமா எரிவான் நினைச்சிட்டு இருக்கோம். நோ கிடையாது. இங்க பாருங்க, ஒருத்தர் பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா நினைவுகளும் இருக்குது. அவனுக்கு கண் இருக்குது. அவனுக்கு வாய் இருக்குது, நாவு இருக்குது. அவனுக்கு தாகம் எடுக்குது. அவன் தண்ணி கேட்கிறான். அவன் வேகுறான், அக்கினியில வேகுறான். ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நாக்குல விடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஒரு சொட்டு தண்ணிக்கா ஜெபம் பண்றான் பாதாளத்தை. ஒரே ஒரு சொட்டு தண்ணி நாக்குல விட்டுருங்க. அப்புறம் சொல்றாரு, அங்கிருந்து இங்க வர்றதுக்கும் இங்கிருந்து அங்க வர்றதுக்கும் மனதுள்ளவர்கள் படந்து போக முடியாது. there is no way. மனது அப்ப இருந்தா கூட போக முடியாது. பெரிய பிளவு இருக்கு அப்படி சொன்னானே. இப்ப பாருங்க, நம்ம இந்த ஆளுக்கு, அந்த பாதாளத்துக்கு போன ஆளுகளுக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சு. 27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அப்படி ஆனான். சரி, நான் தான் பாதாளத்துக்கு வந்துட்டேன், விட்டுருக்க போ, முடிஞ்சு போச்சு என் கதை. அப்படி ஆனால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. ஞாபகம் இருக்குது. எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய், அந்த லாசர் போய் அவர்களுக்கு சாட்சியா அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பனின் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். someone has to go and tell gospel. யாராவது நீ லாசரை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப இங்க மேட்டர் என்னன்னா, போய் சொல்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்ல சொல்லுங்க. அப்ப அப்புறம் சொல்லுவாரு, அதை சொல்றதுக்கு யாரு இருக்கா? மோசையும் தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். அப்ப இவன் சொல்றான், அப்படி இல்ல ஆண்டவரே, செத்தவங்க யாரும் எந்திரிச்சு போய் சொன்னா கேட்பாங்க. இல்ல அவங்க மோசைக்கும் தீர்க்கதரிசி செவி கொடுக்கல அப்படின்னா, செத்தவங்க எழுந்து போய் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடியுது அந்த சம்பவம். அப்ப நம்ம ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அம்மா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் தான் இந்த பிரசங்கம். ஆண்டவருக்கா ஏதாகிலும் பண்ணணும். இதை பண்ணணும். யாருக்காவது இயேசுவை கொடுக்கணும். ஆரம்ப நாட்கள்ல நெருக்கமான ஆட்கள்கிட்ட இயேசு பத்தி பேச வெக்கமா இருக்கு பாஸ்டர். கொஞ்சம் தூரமான ஆட்களுக்கு பேச ஆரம்பிக்கணும். கஷ்டப்படுற ஆள்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும். யாரோ ஆண்டவர் தேடுறாங்க, எங்க அழைச்சிட்டு போக ஆண்டவரே. அந்த உணர்வு, இதெல்லாம் ரொம்ப தெய்வீகமான ஜெபம். நான் ஒரு கல்யாணத்துக்கு முடிச்சிட்டேங்க. 7:45 முடிச்சிடறேன். நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்க சாதாரணமா எல்லாரும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து, நான் பாட்டு அமைதியா உட்காந்துருந்தேன். ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருந்தார். அவருக்கு டக்குன்னு திரும்பி சேர போட்டு காஸ்பல் சொல்லிட்டேன். ரட்சிக்கப்பட்டார். அடுத்த வாரம் ரட்சிக்கப்பட்டார். அது ட்ரூத். இப்ப
என்னன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, யாராவது என் ஹஸ்பண்டுக்கு காஸ்பல் சொல்லும்படி ஒரு நல்ல ஊழியக்காரனை, ஒரு இரக்கமுள்ள ஒரு மனுஷனை அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மேரேஜுக்கு வந்தவனே அந்த ஒய்ஃப் சொல்லி அவர் கேட்க மாட்டேன்றாரு. காஸ்பல் பொதுவா கேட்க மாட்டோம். சரி, அவர் அதை விட்டுட்டேன். சரி, மனைவி சொல்லி என்ன சொல்ல கேட்க மாட்டேன். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ண, அப்ப யாரா அனுப்புங்கன்னோடனே, அப்ப யாரு சொன்னா கேட்பா, யாரு சொன்னா சரியா புரியுன்ற மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் அனுப்புறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். யாரையாவது ஏற்ற ஆள அனுப்புங்க ஆண்டவரே. சிலர் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம அம்மாதான், அப்பாதான், அண்ணன் தான், தம்பி நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. போடா நீ பெரிய, உனக்கு பெரிய எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாதா? அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்க அனுப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றேன் கரெக்டா? அது போல வேற யாரோ ஜெபம் பண்ணாங்க. நீங்க போற மாதிரி இருக்கணும். ஹலோ, நம்ம யாருக்காவது சார்பா போவோம். நான் போனேன் இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாருக்காவது சார்பா போவோம். கர்த்தர் நம்ம எழுப்புவார். இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். இனிமேல் நிறைய நான் என் வாயில காஸ்பல் இருக்க போகுது. இந்த நாக்குல காஸ்பல் இருக்க போகுது. அந்த இயேசு பத்தி அந்த நற்செய்தி, அந்த 5 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் செய்தி பஸ் ஸ்டாண்ட்ல, அந்த அந்த பீச்ல, எங்க வேறவர் நான் சொல்ற அந்த செய்தி அவனை நரகத்தின் தூக்கிடும். அதோட முதல் சீடா இருக்கும். அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடலாம். நான் சொல்லி முடிச்சதுக்கு இன்னொருத்தவங்க சொல்லலாம். இப்பதாங்க அங்கேயும் ஒருத்தர் இயேசு பத்தி சொன்னாரு. கர்த்தர் என்ன சந்திக்கிறாரு போல. வாங்க சர்ச்சுக்கு நான் வர்றேங்க. என்ன வேணா நடக்கலாம். சொல்ல வேண்டியது மாத்திரம் தான் என் பொறுப்பு. அதை அலைன் பண்றது கர்த்தர் பொறுப்பு. நம்ம எதையும் பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆவே காஸ்பல் சொல்லணும். இனிமேல் ஒரு வெறி. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும். தட்ஸ் ஓகே. அதுவும் காஸ்பல் நிமித்தமா பண்ணணும். அந்த வெறி. அது மாதிரி இனிமேல் என் நாவுல காஸ்பல் இருக்க போகுது. எப்படியாவது சிக்கலான சுவிசேஷம் சொல்ல போறேன். ட்ரெயின்ல போறேன், எங்கேயா போகும்போது ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு டிராக்ஸை கொடுக்குறோம். அதை பத்தி ஒரு கேள்வி கேட்பான். உங்க கிறிஸ்தவத்துல ஏங்க இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அதை போட்டு ரொம்ப வாதம் பண்ணக்கூடாது. ஹலோ, பிரைஸ் எல்லாம் நம்ம வாதமே பண்ணக்கூடாது. நம்ம எதையுமே ப்ரூவ் பண்ணவே கூடாது. நம்ம ரைட்னு காண்பிக்கவே கூடாது. நம்ம வேலை அது கிடையாது. நாங்க தான் எல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் இந்த சோழில ஆகக்கூடாது. நம்ம வேலை அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு இருந்தா கூட எப்படியாவது நாசூக்கா என்ன செஞ்சிடணும், இயேசு பத்தி சொல்லி அந்த கான்வர்சேஷன்ல நான் தோத்து போயிருக்கலாம். ஆனா இயேசு ஜெயிக்கணும். அவன் நாளைக்கு ரட்சிக்கப்படணும். இதுதான் நம்ம வேலை. இந்த மாதிரி அப்புறம் ஃபங்க்ஷன் நடத்தும் போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு எப்படி வந்து காஸ்பல் சொன்னாரு? அந்த அந்த கிணற்றண்டையில ஒரு பொண்ணு வந்திருந்தா. பர்சனல் எவாஞ்சலிசம். பர்சனலா போய் சந்திச்சு. நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. பர்சனலா ஒரு ஆள் அது ஒரு ஆளு ஒரு குடும்பமா மாறும் அருமையானவர்களே. நீங்க சொன்ன ஒரு ஆள், நீங்க 5 வருஷமா ஒருத்தர் காஸ்பல் சொல்லி உங்க நண்பரை படிப்படியா நீங்க கிராஜுவலா கொண்டு வந்து அது ஒரு குடும்பமா மாறும். அது 10 குடும்பமா மாறும். ஒருத்தருக்கு காஸ்பல் சொல்றத என்ன ஆக போகுது அப்படி யோசிக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய சோல் வினரா மாறணும்னு என்ன சொல்லுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எங்க போனாலும் சுவிசேஷம் சொல்ற ஆளா மாறணும். வாயில சுவிசேஷம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க பிரதர். நீங்க ஏசாயா 52:7 வாசி முடிச்சிருவோம். ஏசாயா 52:7. ஏசாயா 52:7 வாசிக்கிறீங்களா? ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி ம். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசத்திப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு சொல்லுகிறேன். நீங்க வந்து இந்த காலுக்கு ஷூ போடலாம், நெயில் பாலிஷ் போடலாம். ரொம்ப அழகாகிறதுக்கு என்னென்னமோ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கணும், நம்ம முயற்சி பண்ணணும், நல்லது, ஓகே. ஆனா வேதம் வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் மலை மேல ஏறி நடந்து போய் பிரயாசப்பட்டு வேர்த்து ஊத்தி என்னென்னமோ நடந்து அல்லது கொஞ்சம் பிரயாசப்பட்டு தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய சொபிஸ்டிகேட்டட் காரியங்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, தன்னுடைய பிளான்லாம் ஓரமா வச்சுட்டு ஒருத்தர் காஸ்பல் சொல்லணும் போகும்போது வேதம் சொல்லுது, அவன் தேவன் சொல்றாரு, அவன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. என்னால விளக்கமா சொல்ல முடியாது. ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மட்டும் காஸ்பல் சொல்ற பாதமா நீங்க நடந்து திரியிற ஆளா இருந்தீங்கன்னா, உங்க பாதத்தை ஆண்டவர் உங்க கரங்கள்ல வச்சிருக்காரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனதிலே. உங்க பாதத்தை யார் வச்சிருக்கா? தேவன் கையில பிடிச்சு அதை அழகா பாக்குறாரு. இவன் பாதம் எவ்வளவு அழகா இருக்கு.
என் குமாரனை ரத்தத்தை சிந்த வச்சு நிர்வாணமா தொங்க விட்டேன். அந்த செய்தி எடுத்துட்டு போறானே, இந்த இது வந்து அது வந்து இதே சுவிசேஷம் சொல்றது வந்து ஒரு ஒரு ஆயுத வர்க்கம், தேவாயுத வர்க்கமா இருக்கு. நீங்க வாசித்து பாருங்க எபேசியர்ல. அது வந்து பாதரட்சியா இருக்கு. ஒரு யுத்தத்துல பாதரட்சி ரொம்ப முக்கியம். காஸ்பல் சொல்றது வந்து யுத்தத்துக்கு நீங்க பாதரட்சி போட்ட மாதிரி. கால் ஆணி குத்துச்சுன்னா சண்டையே போட முடியாது. அது மாதிரி இந்த சுவிசேஷம் சொல்றது ஒரு பாதரட்சி மாதிரி, இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல. அப்ப ரொம்ப இது நிறைய பலன்கள் இருக்கு. பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கு. சுவிசேஷம் சொல்ற நிமித்தம் 100 மடங்கு பெற்றுக்கொள்வோம். டைமை விதைச்சோம்னா டைம் அறுக்கப்படும். பணத்தை நம்ம செலவழிச்சு போய் சொன்னோம்னா பணம் வைக்கப்படும். ஆலயம் கட்டப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட விதைச்சா அது இதெல்லாம் தாண்டி சுவிசேஷம் நான் தனிப்படுத்த நான் சுவிசேஷம் சொல்ற ஆளா இருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஆளுடைய பாதங்களை வந்து எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த வேலையில பரலோகம் சொல்லுது, உங்க பாதங்கள் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ். Hallelujah. Hallelujah. Thank you so much, Pastor. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டு கேட்டு பழகுனதுனால நம்ம எல்லோருக்குமே இது ஒரு பிரசங்கம். இன்னைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க, இல்ல தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை 2 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள், இல்ல 20 வருடங்கள், ஏன் 40 வருடம் ஆனா கூட நான் சொல்றேன், நீங்க கேட்க வேண்டிய ஒரே பிரசங்கம் உங்க வாழ்நாள்ல இன்னைக்கு கேட்ட பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை விட்டுட்டு நீங்க என்ன பிரசங்கத்தை கர்த்தர் முகமுகமா வந்து உங்க கூட பேசினா கூட, இயேசு கிறிஸ்துவும் தேவனும் பரிசுத்தாவியானவர் 3 பேரை இன்னைக்கு நைட்டு வந்து உங்க வீட்டுல உங்களோட டின்னர் சாப்பிட்டா கூட, அதனுடைய நோக்கம் என்னன்னா, அவங்களுடைய மெசேஜ் என்னத்துக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்ட பிரசங்கம் தான். இதை தாண்டி எந்த தூதனும் யாரும் புதுசா உங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. அதை விட இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு 2 மாச குழந்தைக்கு நீங்க சிக்கன் 65 லெக் பீஸை கொடுக்க முடியாது. ஆனா அந்த இட்லியோ இல்ல செரலெக்ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அதை பால்லயோ தண்ணிலையோ குழைச்சி அப்படியே வாய்க்குள்ள வச்சீங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிட்டதே தெரியாது. வாயில வச்சா என்ன பண்ணும், அது பாட்டு உள்ளுக்குள்ள போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது எவ்வளவோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறது ஒரு 12 பேர். என்னைய சேர்த்து 13 இல்ல டோட்டலாவே 12 பேர். கரெக்டா 12 சீடர்கள். பாருங்க, நான் எதர்ச்சியா தான் எவ்வளவு பேருன்னு செக் பண்ணேன். 12. ஏசப்பா 12 சீடர்களை தான் தெரிந்தெடுத்தாரு. நான் அடிக்கடி கேள்வி கேட்பா, 12க்கு பதிலா ஒரு 1600 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேட்ரு முடிச்சிருக்குமே, ஏன்பா வெறும் 12ஓட நிறுத்திட்டீங்க? இல்ல மகனே, 12 தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேல முடியாது, நடக்காது. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த 12 பேரை தேவன் முன்குறித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேங்க. கிறிஸ்டல் கிளியரா தேவனுடைய, அதாவது வேதத்தை அப்படியே நீங்க மிக்சில போட்டு அரைச்சி அதை எடுத்து வடிகட்டி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க கேட்டதுதான். இதுக்கு மேல கண்டென்ஸ்டா, இதுக்கு மேல வந்துட்டு ட்ரக்ஸை யாராலுமே கொடுக்க முடியாது. சக்கையெல்லாம் எடுத்து ஃபுல்லா ஒரு பெரிய வயலினுடைய கரும்பு ஜூஸ் உங்ககிட்ட கொடுத்த மாதிரி தேவன் இன்னைக்கு அருமையாக தேவனுடைய தாசரை கொண்டு நம்முடைய இருதயத்துல பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மறுபடியும் ஒரு மெசேஜ் எடுக்காம நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிடங்கள் இல்ல 1 நிமிடம் கூட தேவனை நோக்கி, அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு நமக்குள்ள, அந்த ஒரு வெறி அந்த வார்த்தைலாம் நம்ம சாதாரணமா கேட்க மாட்டோம். அந்த வெறி எனக்குள்ள நம்மளா உருவாக்குறது ஒண்ணு. நமக்கு ஒரு வைராக்கியம் வரல, என்ன சொல்லிட்டான் பாரு, நான் வாழ்ந்து காட்டுவோம் பாரு அவனுக்கு முன்னாடி, என்னை இப்படி பண்ணிட்டான் பாரு, அவனுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் பாரு, என்னையே இப்படி அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் எப்படி அசிங்கப்படுத்துற பாரு. அது நமக்குள்ள ஒரு வைராக்கியம், மாம்சத்துல தோன்ற வைராக்கியமே 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாளுக்காக, அந்த தருணத்திற்காக, அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம எவ்வளவு நாடகங்கள் போடுவோம். அப்படியே மனசுக்குள்ள பூட்டி புதைச்சு வைப்போம். சினிமாலாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, 50 வருஷம் பகை, 100 வருஷம் பகை, 3 ஜெனரேஷன் பகை. அதை வந்துட்டு எப்படி அவங்க தீர்த்துக்கிறாங்க நான் சொல்றேன். அது மாம்சத்துல வரக்கூடிய ஒரு வைராக்கியம். அதுக்கு நம்ம வெறி கொண்டு எழுவோம்னா, இன்னைக்கு தேவன் நமக்கு ஆவியில ஒரு வெறியை கொடுக்கணுங்க. அவருடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக அவர் விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறாரு. சாதாரணமா இல்லைங்க, மகிமையில் அமர்ந்திருந்த அவரை உங்களுக்காக எனக்காக மகன் என்றும் பாராமல் அவரை முற்றிலுமாக நிர்வாணமாக சிலுவையிலே
எப்படி ஒரு நிலம் உழுவப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவரை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய முகம் அதை பார்க்க முடியாம அவர் முகத்தை திரும்பி கொண்டாருங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் அவருடைய குமாரனை நம்முடைய இடத்துல நமக்காக கொடுத்தது மாத்திரமல்ல, எப்படி நீங்களும் நான் அனுபவிக்கிறோமோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவன் அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இங்க பரலோகத்தை பூமியில இருந்து நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமானா பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்மளால சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்க ஒரு BMW காரே வாங்கினா கூட அவனுக்கு மனசுக்குள்ள ஐயோ கார் வாங்கிட்டேன்னு தான் இருக்கும். ஆனா நம்ம எந்த செயலை செய்தோம் பக்கத்து வீட்டு வாரனையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனா ரட்சிக்கப்படுகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தையே நீங்க இங்க இருந்து பரலோக ஹோல் ஹெவன் வில் பி ரிஜாய்சிங், செலிப்ரேஷன் அங்க உங்கள் நிமித்தங்க. நீங்க செஞ்ச காரியத்தினால, நீங்க வாயை திறந்ததுனால, நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம்னு சொன்னாலே, இயேசு இந்த 2 வார்த்தை, சுவிசேஷம் கூட 3 வார்த்தை வருது. ஆனா நீங்க இயேசுங்கிற 2 வார்த்தை பிடிச்சுக்கங்க, அவ்வளவுதான். உனக்கு என்ன பண்ணாரு அத நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி ருசிச்சோம். நீங்க போய் பைபிள்ல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, யோவேல் தீர்க்கதரிசி இல்லைங்க, உங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு அத நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை விட பயங்கரமான சுவிசேஷம் உலகத்திலே இல்லைங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் அந்த சுவிசேஷம் அவர்கள் அனுபவித்ததை நமக்கு எழுதிட்டு போனாங்க. இன்னைக்கு நடமாடுகிற நீங்களும் நானும் தான் தேவனுடைய சுவிசேஷத்தின் நடபடிகளா இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய உதடுகளா இருக்கிறோம். ரிகனே மகாந்தரோதனியா தகப்பனே, அப்பா இந்த நாளில ஒரு பெரிதான மகிமை எங்க மத்தியில இறங்கி இருக்குதுப்பா. அப்பா இன்னைக்கு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை என்னுடைய பர்சனல் சாட்சி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா அநேக இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை குறித்தும் இந்த காரியங்களை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அநேகருக்கு எப்படி நம்ம நீங்களும் நானும் இயேசு சொன்னதே போய் சீஷர் ஆக்குங்கள். சீஷர்னு சொன்னாலே நாம இன்னொருத்தர் சீஷர் ஆக்கணும், எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனா என் மனசுக்குள்ள இல்ல, எல்லாம் பண்ணாலும் இல்ல, இதை விட இன்னும் ஈஸியா பண்ணணும், இதை விட இன்னும் ஈஸியா, இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நான் அப்போ ஒரு 2 மாசமா என் மனசுக்குள்ள ஒரு பாரம், இல்ல இதை விட இன்னும் சுலபமா ஈஸியா ஒரு ஸ்பூன் ஃபீட் எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள எப்படின்னா. ஆனா இன்னைக்கு என்னுடைய 2 மாதம் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் செய்த அங்கலாய்ப்புக்கு இன்னைக்கு பதில். இதை விட ஈஸியா இன்னைக்கு நம்ம கேட்டது 40 நிமிஷங்க. ஆனா இதை நீங்க கண்டென்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் தாங்க. இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா இன்னைக்கு நாங்க யாரா இருக்கிறோம் தகப்பனே, அந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போகணும்ப்பா. அப்பா நாங்க யாரெல்லாம் இங்க பாருங்க, உங்களுடைய போன் எடுத்து பர்சனல் கான்டாக்ட்னு பாத்தீங்கன்னா 1000 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், இல்ல 3000 பேர் இருக்கலாம். உங்க போன்ல இருக்கிற அந்த பர்சனல் கான்டாக்ட் என் போன்ல இருக்காது. வெங்கட்டோடைய டேவிட் பிரதருடைய போன்ல இருக்கிற பர்சனல் கான்டாக்ட் உங்க போன்ல இருக்காது. ரொம்ப சிம்பிள், என்ன தெரியுமா? அது பர்சனல் கான்டாக்ட். நீங்க தான் அவங்க கூட பேச முடியும். உலகத்துல இருக்கிற எந்த போன்லயும் அந்த நபர்களுடைய பேரை பார்க்க முடியாது. சிம்பிளா ஒரு 3 பேரை சூஸ் பண்ணுங்க, 1 மாதம் அவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பார். ஆண்டவர் நமக்கு தீர்க்கமான தெளிவான ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில் அவரை போல ஒரு ஆள் கிடையாதுங்க. இந்த நபரை நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்களேன். குடும்ப ஜெபத்தை அந்த பேரை வைத்து ஜெபித்து பாருங்களேன். நீங்க போய் அப்பா நான் எங்க போனாலும் உங்களுடைய வாசனையை கொடுக்கிற ஒரு அப்பா உங்களுடைய நற்கந்தமா இருக்கணும்பா. அப்பா நாங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னா உலகம் ஃபுல்லா இருட்டு, நாங்க தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம்ன்றது சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு என்ன செய்தாரு, உனக்கு என்ன செய்து இருக்கிறாரு, செய்ய போறாரு இல்லைங்க. பல வருடங்களுக்கு முன்பாக அப்பா என்கிட்ட ஒரு நாள் பயங்கரமான ஒரு பாரத்தோடு கூட எனக்குள்ள ஆவியானவர் அழறது தெரியுது. 4-5 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்கிற, என்னத்துக்கு அழறனே தெரியாது. எல்லாம் அழுது முடிச்சு நான் கேட்கிறேன், அப்பா எதுக்கு அழறீங்கன்னே தெரியலையப்பா, எனக்கு தயவு செய்து என்னன்னு சொல்லுங்கப்பா. ஒரு வார்த்தையை சொன்னாரு, டேய் நான் என் பிள்ளைகளை ஒண்ணுமே பண்ண சொல்லலடா, நான் ஒண்ணுதான்டா சொன்னேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சு முடிச்சதை சொல்லுன்னு தானே நான் சொன்னேன். அதை சொல்றதுக்கு கூட என் ஜனங்களுக்கு முடியலன்னா எனக்கு எப்படிடா இருக்கும்? அப்பா மன்னிங்கப்பா. இன்னைக்கு தேவன் அழகா நமக்கு அதை சொன்னாரு. அவர் செய்ததை நம்ம சொல்ல போறோங்க, என்னங்க இருக்குது? அவர் செய்ததை தானங்க சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எந்த தேவதூதனும் அதை செய்ய முடியாது. அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நடமாடிக்கொண்டு
கொண்டிருக்கிற தூதர்கள் நீங்களும் நானும் தான். நாம் தான் அதை செய்யணும். அதை நாம் செய்யும் பொழுது நம்ம யாரு, நம்ம பேசுற, நம்ம அழகா சாட்சி சொல்லிட்டோமா, சூப்பரா பேசணுமா, இந்த வசனங்களை சொன்னோமா, கிடையாதுங்க. நம்ம சொல்லுகிற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பலன் இறங்குது. அவர்களுடைய இருதயத்துக்குள்ள கிரியையை தேவன் நடப்பிக்கிறாரு. நன்றி தகப்பனே. அப்பா, இன்னைக்கு கேட்ட வாக்கியங்கள் எங்களுடைய இருதயத்தை அப்பா உமக்கு நேராக மாத்திரமல்ல தகப்பனே, உம்மை அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக அப்பா திருப்பப்படும்படிக்கு, உம்மை அறியாதிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நெக்ஸ்ட் டே ஏதோ ஒரு பெரிய விபத்துல அவங்க எல்லாரும் மறிக்க போறாங்க, ஏதோ ஒண்ணு ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க உட்கார்ந்து உங்க வீட்டுல காபி சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? ஐயோ, நாளைக்கு உங்களுக்கு இப்படி நடக்க போகுது. அப்ப எப்படி அங்கலாய்ப்பீங்க? எப்படி அவங்க கிட்ட போய் நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய காரியத்தை பேசுவீங்க? எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? ஒவ்வொரு நாள் அதாங்க நடக்குது. நம்ம பாக்குற காய்கறி கடையில, நீங்க பஸ்ல, நீங்க ட்ரெயின்ல, நீங்க எங்க நிக்கிறீங்களோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுல அநேகர் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துறாரு. நம்முடைய நாவுகளை திறக்கும்படிக்கு நீங்களும் நானும் தான் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசியா இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த வல்லமையான சுவிசேஷத்திற்கு தூதர்களா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்களும் நானும் தான் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறோம். ரோமர் 8 அந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு இந்த உலகமானது கர்ப்ப வேதனை படுகிறதாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை வந்தாரு, அவருக்காக காத்துக்கிட்டு இருந்ததா முழு உலகமே. ஆனா இன்னைக்கு தேவனுடைய சகல சிருஷ்டிப்போ உங்களுக்காக எனக்காக நாம் வெளிப்படும்படிக்கு நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு கொடுத்த உணர்வுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்க எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத அப்பா காண்பித்தீங்களப்பா. அப்பா, உங்களுடைய தாசருக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுத்த அருமையான ரஜ்ஜவை சபைக்காக நன்றி. ரெகனே மகாந்த ருதனா சதரேத நமா ரங்குனோ ஹுந்தரோ தனியா. அப்பா, எனக்கு 2 தரிசனத்தை காண்பித்தார். ஒண்ணு, அந்த சபைக்குள்ள பயங்கரமான பூக்கள், அந்த மாதிரி பூவை நான் பார்த்ததே கிடையாது. உலகத்துல அது மாதிரி பூ இருந்ததே இல்லை. அவ்வளவு அழகு. அதை பார்க்கும் பொழுது அந்த கலர் டிசைன், அதனுடைய மனம், அதை பார்க்கறதுக்கு கியூல நிக்கிறாங்க ஆட்கள். என்னது கியூல நின்னு இந்த பூ இது மாதிரி உலகத்திலே கிடையாத பூ இந்த சர்ச்சுக்குள்ள இருக்குது, அந்த இடத்துக்குள்ள இருக்குது, அந்த பார்க்கறதுக்கு நிக்கிறாங்க. தேவன் அந்த சபைக்குள்ள செய்ய போகிற காரியங்களை எந்தெந்த மனிதர்களுக்குள்ள செய்யறாரோ உலகத்துல இருந்து வந்து பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட காரியம் நடந்ததாமே, ஆமாப்பா இந்த சர்ச்சுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு இப்படி நடந்ததான்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் அலங்கமாக மாற்றுகிறார். அவர் அலங்கரித்து அவர்களை அற்புத சாட்சியாக, நாங்களும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று சொன்ன வாக்கின்படி தேவன் அவர்களையே சாட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்த காரியம், இந்த சபைக்குள்ள இருந்து இந்த கிளைகள் அப்படியே படர்ந்து போகுது. இந்த சுவரின் மேல படரக்கூடிய அந்த கிளைகள் இருக்கும்ல, அந்த கொடியானது, அந்த கொடிகள் எல்லாம் அது ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கொடி. ஆனா அது படர்ந்து எங்க போகுதுன்னா சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற அநேக வீடுகள். ஆனா அந்த வீடு எல்லாம் எல்லா சைடு இரும்பு பெரிய 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 வால்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாம் அயன் வால்ஸ். அது யாருமே தகர்க்கவே முடியாது, பாம்பு போட்டா கூட. ஆனா இந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கொடிகள் என்ன பண்ணுதுன்னா அதை ஓட்டை செய்து கொண்டு அந்த எல்லாம் இரும்பு அந்த சுவர்களுக்குள்ள படர்ந்து போகுதுங்க. எல்லாம் அந்த ஏரியா முழுக்க எல்லா இடத்துலயும் உள்ள போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்பா சொன்னாரு, இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஆனா அந்த கொடியானதுதான் சுவிசேஷம். அந்த பகுதியில மாத்திரமல்ல, அந்த பகுதியை ஆரம்பித்து தேவன் ஒரு அக்னி மயமான தீயை வைக்கிறார். அது எல்லாருடைய பயங்கரமான கடினமான இருதயம், யாருமே உள்ள நுழைய முடியாத வீடு வாசல்கள் இருதயத்துக்குள்ள தேவன் அவர்களை சந்திக்கும்படிக்கு இந்த சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு முன்மாதிரியான சபையா இருக்கும். எப்படின்னா சுவிசேஷத்தை எப்படி செய்யணும், தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டணும். இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரு? வாங்கப்பா, இங்க ஒரு சபை இருக்குதுப்பா, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு உலகம் எங்கும் சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடிய தேவனுடைய வீடா, தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் வைத்திருக்கிறாரு. ரெகதனி மகாந்தருதனா சத்தரே ரேகடஹந்த ரத்தனி. அப்பா தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து மகனை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இப்ப இல்லப்பா, ஒவ்வொரு முறை நீங்க கூப்பிட்டு வரும் பொழுதும் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறத போல எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களப்பா. ஒரு சில வேலைகள் எங்களுக்கு அது சிரிப்பா இருந்தா கூட, ஐயோ என்னது இது நமக்கு தெரியாதா, இந்த வசனம் தெரியாதா? இல்லப்பா. ஐயோ சாதாரணமான இந்த மெசேஜ் நமக்கு தெரியாது, இதை கேட்டது இல்லையா? இல்லப்பா, கேட்டு இருக்கிறோம். ஆனா கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல, நாங்க அதை கேட்டு செய்ய வேண்டியதை செய்யல. இன்னைக்கு மறுபடியும் ஒரு விஷயம் நீங்க எங்களை கண்ணோக்கி பார்த்தமைக்காக நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி தகப்பனே. மகனுக்கு கொடுத்த சகல எல்லையிலும் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், நீ இதிலும் பெரிதானவைகளை செய்வாய். நன்றி தகப்பனே. இதுவரையிலும் அவர்கள் சபையாக செய்ததை காட்டிலும் குடும்பமாக இனி செய்ய போகிற கிரியைகளை
உலகம் காணப்போகிறது. இயேசு கிறிஸ்து இவர்கள் மீது அன்பாயிருக்கிறார். இந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்க விதத்துல நாங்க எல்லாருமே முந்தின ஆலயம் தான், பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணுமா, வாங்கப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக, தேவனுடைய வீடாக, கர்த்தருடைய வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர். அப்பா, அவர்களை குற்ற உணர்வு படுத்துறது இல்லப்பா, குணப்படுத்துறது மாத்திரம் இல்லப்பா, ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, உங்க வீட்டுலதான் உண்மையான சந்தோஷத்தை வச்சிருக்கீங்க. என் வீட்டிலே என் பிள்ளைகளை நான் மகிழ பண்ணுவேன். எந்த காரியம் இந்த உலகத்துல கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு அப்பா, நீங்க இந்த மகனையும் மகனுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் அந்த ராஜாவை உம்முடைய ஸ்தலத்தையும் நீர் தெரிந்திருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜாவை. எல்லா காரியத்திலும் சம்பூர்ணம் அதுல இருப்பதற்காக நன்றி. சகலவற்றையும் கர்த்தருடைய கடமை செய்தது என்று அவர்கள் அல்லப்பா, காண்கிறவர்கள் நாவுகள் அறிக்கையிடட்டுப்பா. உங்க மகனுடைய சகல வாஞ்சைகளையும் நிறைவாக்கி கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் புல்லட் மாதிரி இருதயத்தில் இறங்கட்டும்பா. சத்துருடைய கோட்டைகளை இடிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள மகனை நீர் வல்லமையான கருவியாக இந்த நாட்களில் வைத்திருப்பதற்காக நன்றி. ஞானிகளை வைக்கப்படுத்தும்படிக்கு அப்பா, நீங்க பேதையா இருக்கிற உங்களுடைய மகனை ரட்சாவை குழந்தை மாதிரி வச்சிருக்கிறீங்களே, அந்த இருதயத்திற்காக நன்றி, அபிஷேகத்திற்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை அளியும். உங்க நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். பிரதர் டேவிடையும் இந்த அப்பா சபையை ஆசீர்வதிக்கிறப்பா. சபையில இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சொன்னது போல விசேஷமா இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்ப்பா, அவர்களுடைய குடும்பத்திலும் தேவ வல்லமை இறங்கட்டும்பா. அவர்களை கொண்டு நீர் செய்வதும் அவர்களுக்குள் நீர் செய்கிறதும் எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும், காதுகள் கேட்கட்டும். யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துல இன்னைக்கு மனதுல ஏக்கத்தோடு இருந்தாங்களோ, இந்த காரியம் எனக்கு தேவன் செய்யணும் சொல்லணும்னு, அந்த காரியத்தையும் நீர் செய்ய போதுமானவராய் இருக்கிறீர் தகப்பனே. உங்களுடைய மகிமை பிரசனம் அவர்களையும் சந்திக்கட்டும், எடுத்து பயன்படுத்தும். டிவைனான கைடன்ஸ் இருக்கட்டும். டிவைனான காரியத்துல அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு, அந்த அழகு நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தோம்ப்பா. உங்க கையில இருக்கிறதுதான் அழகு. உங்க கையில நீங்க அப்பா இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? எங்களுடைய காலங்கள் உங்க கரத்துல இருக்குன்னு தெரியும், ஆனா எங்களுடைய கால்களும் உங்க கரத்துலதான் இருக்குன்னு இன்னைக்கு எங்களுக்கு காண்பிச்சிங்களே. இதை விட வேற என்னப்பா வேணும்? உங்க கரத்துல இருக்க எங்க கால்கள் உங்க கரத்துல இருக்கிற எங்க கால்களா இருக்கட்டும்பா. உங்க பாதங்களை முத்தம் செய்கிறோம் டாடி. உங்க சிலுவையில நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களை முத்தம் செய்கிறோம்ப்பா. உங்களுடைய ரத்தத்திற்காக கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஏற்றுக்கொண்ட ரட்சாவே முள்முடிக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீர் அனுபவித்த சகல காரியத்தையும் எங்கள் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினீரே பிதாவே, என்னுடைய பிரத்யட்சமான ரூபத்தை வெளிப்படுத்தினீரே. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இந்த பூமியிலே இயேசுவை கண்டவர்கள் பிதாவை கண்டதை போல எங்களை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணும்படிக்கு எங்களுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் நீர் சுவாமி ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்துல சம்பூர்ணமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. சுவிசேஷத்திற்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது தகப்பனே. யாருக்கிட்டே கையேந்திர வேலை கிடையாது தகப்பனே. நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாய் பக்கத்து வீட்டுக்காரனுங்களப்பா, தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் விசேஷமா உம்முடைய தாசரின் மீது நாங்கள் கூறுகிறோம். கரம் பிடித்து வழி நடத்துங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர். நீர் ஒருவரை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கும் பொழுது ஒருவரும் ஒரு காலம் அதை தடை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், அங்கீகரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சின்ன சபதம் எங்களுது. ஆன்லைன்ல நாங்க கூடி வந்தாலும் ஒரு பிசிக்கல் சபையை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமை இன்னைக்கு நீங்க எங்க சபையில காண்பித்தீங்களே, நன்றிப்பா. இதற்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்த அருமை மகனையும் ஒப்புக் கொடுக்கிறோம், மகனுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.